திருமணமான ஒரு வருஷத்திலேயே காதல் மனைவியை கொலை பண்ணி இருக்காரு இங்க ஒரு கணவன். சந்தேக சாத்தான் இளம்பெண்ணின் உயிர் குடித்த பயங்கரம் இது. மாலையும் கழுத்துமாக கல்யாண ஆல்பத்தில் சந்தோஷமாக போஸ் கொடுக்கும் இந்த புதுப்பெண் தற்போது உயிருடன் இல்லை. திருமணமான ஒரே வருடத்தில் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பயங்கரத்தை செய்தது வேறு யாருமல்ல, திருமண ஆல்பத்தில் பட்டு வேட்டி சட்டையோடு போஸ் கொடுக்கும் இந்த மணமகன்தான். கொல்லப்பட்டவர் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பெருந்தல்மண்ணா பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி. 25 வயதான இவரும் பாலக்காடு மாவட்டத்திற்குட்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த தீக்ஷித் என்ற வாலிபரும் கடந்த 4 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் வைஷ்ணவியின் தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்ட தீக்ஷித், வைஷ்ணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும், உடனடியாக வீட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் விரைந்து சென்று தீக்ஷித் வீட்டில் மயங்கி கிடந்த வைஷ்ணவியை மீட்டு அருகிலிருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு வைஷ்ணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மருத்துவமனை தரப்பிலிருந்து போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இறந்தவரின் சடலத்தை உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடர்ந்துள்ளனர். எதிர்பார்த்தது போலவே வைஷ்ணவியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர் உடல்நலக் கோளாறால் இறக்கவில்லை, மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியது. இதையடுத்து மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என நாடகமாடிய தீக்ஷித்தை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஆரம்பத்தில் பல கதைகளை கூறி மழுப்பிய தீக்ஷித் ஒரு கட்டத்தில் மனைவியை கொன்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆம், 4 வருட காதலை திருமணம் வரை கொண்டு சென்ற இருவரும் கணவன் மனைவியான பிறகு சில காலம் மட்டுமே சந்தோஷமாக வாழ்ந்துள்ளனர். போக போக வைஷ்ணவியின் நடத்தையில் தீக்ஷித்திற்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. வைஷ்ணவி வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக நினைத்து காதல் மனைவியுடன் தினமும் தகராறில் ஈடுபட்டுள்ளார் தீக்ஷித். இதனால் சமீப நாட்களாகவே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவாகவே நாட்கள் நகர்ந்துள்ளது. அப்படித்தான் சம்பவத்தன்றும் கணவன் மனைவி இருவரும் சண்டையிட்டுள்ளனர். அப்போது வைஷ்ணவியின் முகத்தை போர்வையால் மூடி மூச்சு திணற வைத்து கொலை செய்திருக்கிறார் தீக்ஷித். கொலையாளியிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். திருமணமான ஒரே வருடத்தில் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவனே காதல் மனைவியை கொலை செய்துள்ள சம்பவம் கேரளாவை கதிகலங்க வைத்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.